கேன்சர் அப்படிங்கிறதோட சீரியஸ்னஸ் எவ்வளோ, ரெண்டாவது நாங்கள் உண்மையிலே அந்த ஃபுட்டேஜில் பார்க்குற மாதிரி பார்க்க அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குமா, இல்லை இதை ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி காமிக்கிறாங்களா? முகேஷ் வந்து அவ்வளோ முக்கியமானவர் ஆயிட்டாரான்னு கேட்கலாம் நீங்கள். அதான் கேட்டீங்க. எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக முக்கியமானவர்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஓரல் கேன்சர் வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான கேன்சர். நிறைய பேருக்கு அந்த சீரியஸ்னஸே தெரியறதில்ல. வாய் புண்ணு தானே, உள்ள அல்சர் இருந்தால் வாயில் புண்ணு இருக்கும்வாங்க. பட் தட் இஸ் நாட் 100% ஆல்வேஸ் த கேஸ். இது இருந்து பான் மசாலாவும் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு கேன்சர் வரும்ட்டு. அப்போ அந்த இனிஷியல் கண்டிஷன் என்ன டாக்டர்? ஒரு பஸ் இருக்குது. பஸ் டிரைவர் ஸ்டாப்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டாப்ஸ். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு 15-20 ஸ்டாப் கழிச்சு தான் பஸ்ஸு ஃபுல்லாகும். அதே மாதிரி தான் கேன்சர். கேன்சர் யூஸ்வலி when it starts is painless. அது எந்த கேன்சராக இருந்தாலும் சரி. கேன்சர் இஸ் நாட் கண்டேஜியஸ், அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர்ஸ். ஓகே. இது அண்டர்லைனிங் that. 3 சிம்பிள் திங்ஸ் டு செக் பிரெஸ்ட்ல டாக்டர். இதெல்லாம் இருந்தது, ஒரு சிம்டம் இருந்ததுன்னா இது கேன்சராக இருக்கலாம். ஜஸ்ட் 3 சிம்பிள் டிப்ஸ். அப்படி இருந்தால் நீங்கள் டாக்டர் கிட்ட வாங்க, தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம், வேறு எதையும் நம்ப வேண்டாம்னா என்னென்ன சொல்லலாம்? பெரிய ரிஸ்க்கு ஏஜ் தான் அண்ட் மெனோபாஸ். ஆண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வருமா? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஆண்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி பேசும்பொழுது எப்போவுமே அது ட்ரீட்மெண்ட் அந்த ப்ராசஸ் தான் சொல்கிறீங்களே தவிர, ஏன் டாக்டர் கியூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதுதான் டெட்லைனுங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க, பயன்படுத்தவே மாட்டீங்க அந்த ஒரு வார்த்தையை. கிராப் தானே கேன்சரோட சிம்பிள். ஏன் கிராப்? அது நம்மள மாதிரி முன்னாடி மட்டும் ஓட, முன்னாடி போகும், பின்னாடி போகும், சைட்லலாம் போகும். ஸோ அந்த மாதிரி கேன்சர். தினமலை நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்ல நம்ம கூட டாக்டர் பிரேம்குமார் தேவ்தாஸ், கிளினிக்கல் லீட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட், மெடிக்கல் ஆன்காலஜி, காவேரி மருத்துவமனை, ரேடியல் ரோட். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஹரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். டாக்டர், இந்த கேன்சர் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்பொழுதும் கூட இந்த கவர்மெண்ட்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப காஷியஸாக வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்கன்றது ஆஸ் அ ஒரு காமன் மேனாக எனக்கு தோணுதுன்னா இந்த ஓரல் கேன்சருக்கு கொடுக்குறாங்களோன்ட்டு. ஏன்னா எந்த மூவிக்கு போனாலும் முதல்ல வர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் தான் முகேஷ், எனக்கு வந்து ஒரு ஓரல் கேன்சர் இருக்குது. லைக் அதை வந்து நம்ம 2 விதத்தில் எடுத்துக்கலாம். டுபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், ஓரல் கேன்சரோடைய சீரியஸ்னஸ் சொல்கிறாங்க அப்படின்றதும் எடுத்துக்கலாம். இதில் 2 கொஸ்டின் டாக்டர். ஓரல் கேன்சர் அப்படிங்கிறதோட சீரியஸ்னஸ் எவ்வளோ, ரெண்டாவது நாங்கள் உண்மையிலே அந்த ஃபுட்டேஜில் பார்க்குற மாதிரி ஓரல் கேன்சர் அவ்வளோ பெருசாக இருக்குமா, லைக் பார்க்க அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குமா, இல்லை இதை ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி காமிக்கிறாங்களா? வெரி நைஸ் கொஸ்டின் ஹரி. இப்போது நீங்கள் சொன்னீங்களே அந்த இதுக்கே வரேன், இந்த மூவி அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க, யாருமே படம் தியேட்டரில் போய் பார்க்காம கிடையாது. என்ன தான் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ்டாக இருந்தாலும் தீஸ் டேஸ். முகேஷ் வந்து அவ்வளோ முக்கியமானவர் ஆயிட்டாரான்னு கேட்கலாம் நீங்கள். அதான் கேட்டீங்க. எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக முக்கியமானவர்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஓரல் கேன்சர் வந்து நம்ம கண்ட்ரியில், இந்தியாவில், சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லாத்துலேயுமே வெரி வெரி காமன் அது ஆக்சுவலாக. பட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான கேன்சர் அது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அந்த சீரியஸ்னஸே தெரியறதில்ல, என்னென்னலாம் காஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் எல்லாருக்கும் தெரியும். பட் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த பாக்கு போடுறது, அந்த இதெல்லாம் சூ பண்ணுறாங்க இல்லையா, நிறையா பான் மசாலா, அந்த அண்ட் தோஸ் குரூப்ஸ் ஆஃப் மெட்டீரியல், அது எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது, கார்சினோஜன்ஸ் இருக்குது. அப்படின்னா கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது. எப்படி ஸ்மோக்கிங் டொபாக்கோவில் நமக்கு இருக்குது. டொபாக்கோவில் அது வெறும் டொபாக்கோ கிடையாது, அதுக்குள்ளே கோல்தார் அந்த மாதிரி நிறைய 1008 கெமிக்கல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. அண்ட் இதெல்லாம் எடுத்தோடனே கேன்சர் காஸ் பண்ணாது. இப்போ நீங்கள் ஒரு நாள் ஸ்மோக் பண்ணுறீங்க, ஒரு மாதம் ஸ்மோக் பண்ணுறீங்க, ஒரு வருஷம் ஸ்மோக் பண்ணுறீங்க, 10 வருஷம் ஸ்மோக் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் அந்த நம்பர் ஆஃப் பேக் இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ அது கியூமுலேட்டிவாக வர 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 உங்களுக்கு அது அதனுடைய எக்ஸ்போஷர் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸ்மோக்கிங் பண்ணும்போது லங்ஸ்க்கு போகுது, பட் வாய் வழியாக இழுக்கிறீங்க. ஸோ ஓரல் கேவிட்டிக்கும் அந்த இதெல்லாம் படும், கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கும். பட் நாளடைவில் அது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக ஆக அந்த ரிஸ்க் வந்து அதிகமாகும். கூட சேர்த்து இது வந்து ஸ்மோக்கிங் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அந்த மாதிரி ஆல்கஹால். ஸோ ஸ்மோக் பண்ணுறவன் ஆல்கஹாலும் எடுப்பான், ஆர் அதர்வைஸ் ஆல்கஹால் எடுக்கிறவன் ஸ்மோக்கும் பண்ணலாம். ஆர் +1 இது இருக்கலாம், இதில் இல்லாமல் இருக்கலாம். பட் கூட வந்து இன்னொரு அடிக்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் லைக் இந்த பான் பராகு இதெல்லாம் போடும்போது, ஸோ இதுவும் நாளடைவில் 5 years 10 years போடும்போது த ரிஸ்க் பிகம்ஸ் வெரி ஹை. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புண்ணு வர்றது. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம மக்கள் மத்தியில் வாய் புண்ணு தானே, அது நார்மலாக டாக்டர்கிட்ட போய் கேட்டால் உங்கள் வாய் வந்து வைத்த பிரதிபலிக்கும்னுவாங்கல்ல, இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் GI ட்ராக்ட்னுவாங்க. ஓகே, தட்ஸ் ட்ரூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். உள்ள அல்சர் இருந்தால் வாயில் புண்ணு இருக்கும்னுவாங்க. பட் தட் இஸ் நாட் 100% ஆல்வேஸ் த கேஸ் இல்லையா.
ஸோ வாய்ப்புண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கு, புண்ணாயிட்டு இருக்கு, அதிகமாக வலியோ இல்லை ப்ளீடிங்கோ அந்த மாதிரிலாம் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட வரணும். நாட் நெசசரிலி டு அன் ஆன்காலஜிஸ்ட் லைக் மீ ஆர் எனிபடி எல்ஸ். ஓகே. பட் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க இல்லையா, ஃபேமிலி டாக்டர், அவங்க கூட தான் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க பேஷண்ட். அவங்ககிட்ட போய் ஃபஸ்ட்டு அது ஒரு ஹெல்ப், தே ஷுட் சீக் த ஹெல்ப். ஸோ தேல் பி ப்ராப்பர்லி கைடட். ஓகே. நம்ம இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் நார்த் சைட் ட்ராவல் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் இந்த பான் மசாலாஸ் யூஸ் பண்ணுறது பார்க்க முடியும் டாக்டர். இட்ஸ் காமன்லி அவைலபிள் எவ்ரிவேர் இருந்து. அப்படி இப்போ பார்க்கும்பொழுது இந்த பான் மசாலாஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே கேன்சர் வரணுமான்னு கேட்டாலும் கிடையாது. பிகாஸ் இல்லைனா அவ்வளோ பாப்புலேஷனுக்கும் நார்த் இந்தியாவில் கேன்சர்ஸ் இருக்கணும். அண்டர் வாட் கண்டிஷன்ஸ் இந்த பான் மசாலா யூஸ் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் வரும்? தேர் ஷுட் பி சம் கண்டிஷன்ஸ், ரைட்? எக்ஸாக்ட்லி. இது இருந்து பான் மசாலாவும் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு கேன்சர் வரும்ட்டு. அப்போ அந்த இனிஷியல் கண்டிஷன் என்ன டாக்டர்? இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் கொஸ்டின். பிகாஸ் நானே நிறையா ட்ராவல் பண்ணுவேன், நார்த் இந்தியாவும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு டிரைவருமே என்னை எஸ்கார்ட் பண்ணிட்டு போகிற டிரைவர் நீங்கள் சொன்ன மாதிரி பான் மசாலாவோ அதனுடைய ப்ராடக்ட்ஸை சூ பண்ணாமல் கிடையவே கிடையாது. 100% இருக்கும். பட் நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக கேட்டிங்க. ஏன்னா எல்லாருமே சூ பண்ணுறாங்க, அப்போ என்டையர் நார்த் இந்தியாவில் வந்திருக்கணும் இல்லை சூ பண்ணுற 100% பீப்புளுக்கும் இருக்கணும். ஏன் வரல? அங்கே தான். பிகாஸ் தெர் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்றது இருக்குது. சரி, கேன்சர் வந்து சுலபமாக ஈஸியாக சொல்லணுன்னா புரிகிற மாதிரி ஒரு பஸ் இருக்குது. பஸ் டிரைவர் ஸ்டாப்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டாப்ஸ் அண்ட் பிக்ஸ் அப் பீப்புள். இந்த ஒரு ஸ்டாப்பில் 2 பேர் ஏறுறாங்க, இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து இன்னொரு ஸ்டாப், அங்கே கொஞ்சம் ஏறுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு 15-20 ஸ்டாப் கழித்து தான் பஸ்ஸு ஃபுல்லாகும். பஸ் எடுத்தோடனே ஃபுல்லாக கிடையாது, பஸ்ஸு காலியாக தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆகும்போது. அதே மாதிரி தான் கேன்சரும். கேன்சரில் வந்து இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ட்ரைவ் அ கேன்சர். அது வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி. நீங்கள் ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியுது இல்லை, ஸ்விட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது இல்லை, அந்த மாதிரி அந்த ஸ்விட்ச், ட்ரிகரிங் ஸ்விட்ச் வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ். ஸோ இந்த மியூட்டேஷன் 1-2 கிடையாது, நாளடைவில் அங்கங்கே பேசஞ்சர் மாதிரி ஒரு மியூட்டேஷனாக சேர்த்துக்கிட்டே போகும். ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க அதுதான் இந்த ஆன்கோஜெனிக் பொட்டென்ஷியல்னு. அப்படின்னா கேன்சராக மாறக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து அதிகரிச்சுட்டே போகும். அண்ட் தட் இஸ் வை கேன்சர் இஸ் நாட் லைக் ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்றோம் இல்லையா, ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. அதே மாதிரி தான் கேன்சரும் ஒரு நாளில் வரக்கூடியது கிடையாது. இட்ஸ் அ க்ரானிக் திங், இட் டேக்ஸ் டைம் டு இவால்வ். பட் பீப்புள் கிட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல டாக்டர், எங்கள் தாத்தா ஸ்மோக் பண்ணாரு, எங்கள் பாட்டி புகையில் எடுத்தாங்க, அவங்க நல்லா 95 இயர்ஸ் வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை டுபாக்கோ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கவுண்டர் ஆர்குமெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். சரி, லாஸ்ட் ஜெனரேஷன் அவங்க த்ரூ அவுட் தேர் லைஃப் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க, வரல எனக்கா வந்துட போகுதுன்ட்டு. அப்போது இந்த ஒரு மிஸ்லீட் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு கூட அப்போ எதுவும் வராது போல் யூஸ் பண்ணலான் இருக்கு. இந்த கவுண்டர் பாயிண்ட்டை நம்ம எப்படி டாக்டர் பிரேக் பண்ணுறது? ஆமாம், இது வந்து ஒரு பெரிய மித்து. இது எங்கள் ஃபேமிலியிலே கூட நடக்கும். எங்கள் தாத்தா லிவ்ட் அப் டு 85 இயர்ஸ் 86 இயர்ஸு, ஸ்மோக் பண்ணுவார், அப்பப்போ ஆல்கஹால் எடுப்பார், அவருக்கு ஒன்றுமே இல்லையே, ஈ ஜஸ்ட் டைட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அப்படின்வாங்க. ஆமாம். ஸோ ஒய் நாட் ஐ ஸ்மோக் அண்ட் டூ திஸ்? அப்படி இல்லை, அவங்க காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு லைஃப் ஸ்டைல், டிட் யூ திங்க் அபவுட் தட்? அதை யோசிச்சு பார்க்கணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் அது வருது. அப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. தாத்தாலாம் எப்படி போவார் கடைக்கு? கடை எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடந்து தான் போவார், அதோட கொஞ்சம் தூரமாக இருந்தால் சைக்கிளில் போவார். பட் எடுத்த உடனே ஒரு புல்லட்டோ இல்லை ஒரு இந்த பைக்கோ கிடையாது, காரோ கிடையாது இல்லையா. தே டிட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், தே ஒர்க்ட் அவுட், தே கெப்ட் அ ஜென்ரல் ஹெல்த் வெல். ஸோ இதுவும் எல்லாமே இம்பார்ட்டண்ட். வெறும் ஜெனட்டிக் இது மியூட்டேஷன்ஸ் மட்டும் இருந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த மியூட்டேஷன்ஸ். பட் அந்த ஆன்கோஜெனிக் பொட்டென்ஷியல் எப்படின்னா வெளி ஃபேக்டர்ஸும் எக்ஸ்ட்ரேனியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் நம்ம என்வாயர்மெண்ட் சொன்னேன், இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டி, உடல் பருமன், அண்ட் நம்ம கண்டதையும் சாப்பிட்றோம் இல்லையா. இப்போ வெஸ்டர்னைஸ்ன்னு சொல்லிக்கிறோம். இட் இஸ் குட் டு பி வெஸ்டர்னைஸ்ட், பட் யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் த பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் எனிதிங், ஃப்ரம் த வெஸ்டர்னோ எங்கேனாலும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த there's a lot of thing positive which was in our own system, பட் அதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம. You are moving towards a system where a lot of negatives are also there. லைக் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா, அண்ட் வி டோன்ட் ஒர்க் அவுட். எங்கள் எல்லா இடத்துக்கும் நான் சொன்ன மாதிரி கார், ஒரு வீட்டில் இப்போ ஒரு கார் 2 கார் போய் 3 கார் இருக்குது இல்லையா ஒரு வீட்லேயும். ஸோ ஆல் தட் ஆட்ஸ், அண்ட் கார்லேருந்து வர பொல்யூஷன், ஸோ எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஸோ நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் பண்ணி பார்க்கக்கூடாது. அவங்களும் மாதிரி நானும் கிடையாது, அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு, என் லைஃப் ஸ்டைல் வேறு. எக்ஸாக்ட்லி, அவங்க லிவ் பண்ண காலகட்டம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். The air was so clean, there was no pollution. And they maintain their health so well. So இன்னைக்கு ஸ்மோக் பண்ணலனாலே ஸ்மோக் பண்ணதுக்கு ஈக்குவலான ப்ராப்ளம் இருக்கிற டேல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எஸ், இதே தான். ஆமாம், நீங்கள் சொன்னதுக்கே வரேன். நிறைய பேர் என்னோட பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, டாக்டர் நான் ஸ்மோக்கே பண்ணதில்லை லைஃப்பில், பட் எனக்கு எதுக்கு இது வரலாம் இப்போ புரியுதில்ல. அதான் இந்த என்வாயரன்மெண்டல் ஸ்மோக் பொல்யூஷன்,
இட்ஸ் கால்ட் த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். ஈவன் லேடிஸே கூட வீட்டில் வந்து ஆர் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க நான் ஸ்மோக்கர்ஸ், தட்ஸ் கால்ட் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். ஓகே. பட் யூ கேஷுவலி ஒர்க் அப் அ கான்வர்சேஷன், பட் ஹீல் பி ஸ்மோக்கிங், whereas you two will not be. ஃபைன். பட் அந்த புகை வருது இல்லையா, யூ ஆர் ஆல்சோ இன்ஹேலிங் தட். ஓகே. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தட். ஓகே. ஸோ பேக் டு த ரூட் டாக்டர், நீங்கள் சொன்னீங்க அந்த வாயில் இருக்க புண்ணை வந்து அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அந்த அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பார்டர் இருக்கும். ஏன்னா சின்ன புண்ணு வரும்பொழுது நான் கேன்சர்னு சொல்லி பயந்தேன்னு வைங்களேன், அகைன் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் பயத்தில் தான் இருக்கணும். Exactly. அப்போ அந்த பார்டர் லைன் என்ன, எப்போ நான் அதை கிராஸ் பண்ணும்போது அது வரும்? வெரி குட். இதுவும் ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரிசைஸான கொஸ்டின். ஏன்னா ஒரு சின்ன புண்ணு இருக்கும், வரும், சரியாயிரும், நமக்கெல்லாம் காமன் தான், கை காலில் கூட அடிபடும், சரியாகும். பட் எந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலை, இல்லை நார்மலாக உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு மெடிசன் கொடுக்குறாரு, 2-3 நாளில் சரியாக போயிடும் இல்லையா. தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் நார்மலி வித் எனி ஃபீவர் ஆர் எனி புண் ஆர் வாட் எவர். அந்த மாதிரி ஆகாமல் திரும்ப திரும்ப அது 1 மாதத்துக்கு மேலே டெட்லைன் வந்து 3 months. ஓகே. பட் 1 மாதத்துக்கு மேலே அது ஆறாமல் இருந்து சைஸ் பெருசாகி வலி இல்லாமல் இருக்கிறது தான் இன்னும் ரிஸ்க்கு. அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. வலி இருந்தால் தான் டாக்டர்கிட்ட வருவாங்க. வலி இல்லாத ஒரு பொண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க, அதான் வலியே இல்லையே, அப்புறம் என்ன வாஸ் அ பிக் டீல் அப்படின்வாங்க. நோ, பட் கேன்சர் யூஸ்வலி when it starts is painless. அது எந்த கேன்சராக இருந்தாலும் சரி, ஓரல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், கோலான் கேன்சர், எல்லாமே பெயின்லெஸ்ஸாக தான் ஆரம்பிக்கும். போக போக அது பக்கத்தில் இருக்க நரம்பு, நர்வ்ஸ் எதுலேயும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த பெயின் ஆரம்பிக்கும். ஸோ அது எனிதிங் தட் இஸ் அன்டுவர்ட், இது வரைக்கும் இல்லாமல் அந்த புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது, பட் திடீர்னு அந்த புண்ணோட கலரே கொஞ்சம் மாறுது, சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, வலி இல்லாதது வலி இருக்குது, இல்லை வலி இருந்து வலி இல்லை, வாட் எவர் ஒரு மாற்றம் இருந்தாலே, அந்த மாற்றம் வந்து 1 மாதத்துக்கு மேலே இருந்தாலே தென் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், போய் உங்கள் டாக்டர்கிட்ட பார்க்கணும், ஹெல்ப் சீக் பண்ணணும். ஸோ இப்போ இதோட ஆரம்ப கட்டத்தில் இருக்க ஒரு நபர் டாக்டர், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு கிஸ் பண்ணுறாருனாலோ, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பர்சனல் இன்டிமேட்டில் இருக்காங்கனாலோ அது டிரான்ஸ்மிட் ஆகுமா? தட்ஸ் another குட் கொஸ்டின். இது நிறைய பேஷண்ட்ஸ், என்னோட பேஷண்ட்ஸே கேட்பாங்க வந்து, be it spouse or with children, as you rightly said, குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாமா, என்னோட ஸ்பவுஸ் கிட்ட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா. See, what we should understand is cancer is not contagious. At least most of the cancers. ஓகே. இது அண்டர்லைன், ஐம் அண்டர்லைனிங் தட், அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர்ஸ். மீனிங் அப்படின்னா என்ன, சில கேன்சர்ஸ் தே ஆர் கண்டேஜியஸ். பட் ஏன் கண்டேஜியஸ் இல்லைன்னா, பெரும்பாலும் கேன்சர் இஸ் நாட் காஸ்ட் பை அ வைரஸ் ஆர் எனிதிங் விச் இஸ் கண்டேஜியஸ். பட் தெர் ஆர் சர்டன் கேன்சர்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சர். சர்வைக்கல் கேன்சர்னு என்ன சொல்கிறது, பெண்களுக்கு வர்ற கர்ப்பப்பையோட வாய் பகுதி இருக்கு இல்லையா, தட்ஸ் கால்ட் சர்விக்ஸ். அந்த சர்விக்ஸில் வர கேன்சர் அது வந்து ஒரு வைரஸால் காஸ் பண்ணுறது. ஸோ அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு ஹெச்பிவி வைரஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு கேன்சர், லைக் ஹெச்ஐவி. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி. எஸ், பர்ஃபெக்ட், ஆணியை நல்லா நெத்திலே அடிச்சிட்டிங்க, கரெக்ட். ஸோ அதே மாதிரி அதனால பீப்புள் ஷுட் நோ தட் இந்த மாதிரி வைரஸ்னால காஸ் பண்ணுற இது வந்து, அந்த வைரஸ் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா, ஸோ அட் தட் டைம் வென் யூ ஹேவ் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சன், இட்ஸ் லைக்லி தி அதர் பார்ட்னர் கேன் ஆல்சோ கெட் இட். அதனால தான் இப்போ ஹெச்பிவி வேக்சின்ஸ் எல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி டு த லேடி, டு த மேன் ஆல்சோ. இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ அது பெண்களுக்கு வர கேன்சராக இருந்தாலும் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆண்கள் அது வந்து டெஃபினட்டாக. ஓகே, நான் தான் சொன்னேன் கிளியராக, சர்வைக்கல் கேன்சர் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகே, அப்படின்னும் போது டெஃபினட்டாக அதுக்கு தான் ஸ்க்ரீன்லாம் பண்ணி இருந்துச்சுன்னா they should properly take necessary precautions. ஸோ தோ இட்ஸ் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் ஒரு கேன்சர் டாக்டர், அப்போ அது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது எப்படி? பிகாஸ் ஹெச்ஐவிக்கு இருக்கிற ஒரு அவேர்னஸ் வந்து மாஸாக இருக்குது, பட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இதுக்கு வந்து அவ்வளோ மாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது இதுக்கான ஆரம்ப கட்ட அவேர்னஸ் என்ன? ஒரு பெண்கள் அதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்து? சர்வைக்கல் கேன்சர் வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தான் மெஜாரிட்டி மேஜர் ரீசன், பட் அது மட்டுமே ரீசன் இல்லை, அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் மட்டுமே கிடையாது, அது ஒன் ஆஃப் த ரீசன். ஈவன் நிறையா குழந்தை பெற்றுக்கிறது இருக்கு இல்லையா, இட்ஸ் கால்ட் மல்டிபேரிட்டி. அதுவே வந்து வேர் அண்ட் டயர் கேன் ஆல்சோ லீட் டு சர்வைக்கல் கேன்சர். ஓகே, நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய கிராமத்து ஆளுங்கள்லாம், மேபி ஈவன் உங்கள் தாத்தா என் தாத்தா ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7-10 பசங்கள்லாம் இருக்கும். அது தட் வாஸ் வெரி காமன் திங். ஆமாம், பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இது எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ ரூரல் இந்தியாவில் இன்சிடென்ஸ் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப அதிகம், ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் கம்மி. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ்னால அதெல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு, பட் வெஸ்டர்னைசேஷனால பிரஸ்ட் கேன்சர் இன்சிடென்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. பட் கம்மிங் டு யுவர் கொஸ்டின், இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்க இல்லையா, சீக்கிரமாக
டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஹெச்பிவி இது டெஸ்டிங் மெத்தட்ஸே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் இதுக்கு வந்து ஒரு பேப்ஸ்மியர்னு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது. ஓகே. ஜஸ்ட் இட்ஸ் அன் ஓபி ப்ரொசீஜர். வந்தால் ஒரு ஸ்வாப், மவுத் ஸ்வாப் எடுக்கிறோம்ல, இப்போ நம்ம கோவிடுக்கெல்லாம் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சர்வைக்கல் ஸ்வாப் எடுப்பாங்க. அதில் அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் கால்ட் அ பேப்ஸ்மியர். அப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அந்த ஹெச்பிவி வைரஸ் பிளட்லையுமே டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தது இல்லை டாக்டர்? லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் ரொம்ப பெரிய அவேர்னஸ், கவர்மெண்ட்டும் கூட அது இனிஷியேட் எடுத்து கொண்டு போனாங்க. ஒரு மாஸ் ஸ்கிரீனிங்லாம் கூட பண்ணாங்க, அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி பெண்களுக்கும் இந்த சர்வைக்கல் இது ஒரு கேம்பெயின்ஸ் ஏதாவது போச்சா, இல்லை அந்த மாதிரி வந்து வரவங்களுக்கு நீங்கள் இதை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்களா டாக்டர்? டெஃபினெட்லி. பிரஸ்ட் கேன்சர் மட்டுமே கிடையாது. பிரஸ்ட் கேன்சர் வந்து அக்டோபர், இப்போ ஒவ்வொரு கேன்சர் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கு நம்ம நியமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அக்டோபர் இஸ் ஜெனரலி கால்ட் பிங்க் அக்டோபர். திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் தி யூஎஸ் வே பேக் ஃபார் சம் ரீசன். பட் அந்த பிங்க் அக்டோபர்னால் அந்த பிரஸ்ட் கேன்சர் விழிப்புணர்ச்சின்னு அதுக்குரிய அவேர்னஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதே மாதிரி சர்வைக்கல் கேன்சருக்கு இந்த மந்த் அப்படின்றது கிடையாது. பட் எப்போதுமே எந்த ஒரு கேன்சர் ஓபிக்கு வந்தாலும் த அவேர்னஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஆன். அது மட்டும் இது வந்து மெடிக்கல் சென்டர்ஸில் மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் கேம்ப்ஸ் தனியாகவே, பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸு, சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சர்டன் டேஸை வந்து ஒதுக்குவாங்க. இந்த மாதத்துலேருந்து இந்த டேட் வரைக்கும் தட் ஃப்ரீ கேம்ப்ஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்துருச்சு. கவர்மெண்ட் சைட்லேருந்து பெரிய அளவில் இது போயிட்டுருக்கு. ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலாக ஒரு தாட் என்னன்னா, பெண்கள் எப்போவுமே அவங்களோட உடல்நிலையில் ரொம்ப காஷனாக இருக்கிறது இல்லை ஆரம்ப கட்டத்தில் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் மென்டாலிட்டி. நம்ம எந்த டாக்டர்ஸ் கிட்ட பேசினாலுமே சொல்கிறோம், அவங்க அந்த பிரச்சனை முத்துனதுக்கு அப்புறம் தான் எப்போவுமே வருவாங்க. எஸ்பெஷலி ஹவுஸ் உமன்ஸ் அதை பொருட்படுத்துறதே கிடையாது அப்படின்ட்டு. இந்த பிரஸ்ட் கேன்சர் ஒரு அவேர்னஸ் எப்படி உருவாச்சுன்னா, அது காஸ்மெட்டிக்கலாக அவங்களை பாதிக்கும் பொழுது அதில் வந்து ஒரு பயம் இருந்தது. ஆரம்ப கட்டத்திலே அதை நம்ம பார்த்துக்கணும்னு இருந்தது. அந்த அளவுக்கு மற்ற எந்த கேன்சர்ஸ்லையும் பெண்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கிறது இல்லையோ? பெண்கள் பொதுவாக நான் கேட்குறேன், எஸ்பெஷலி பெண்கள் இருக்கிறது இல்லையோ? இதுவும் நல்ல கொஸ்டின். ஒன்ஸ் அகேன் கம்மிங் டு இது, பெண் ஆண் ரெண்டு பேருமே, நான் ஜெண்டர் பயாஸ்டாக சொல்லலை, பெண்கள் மேபி மோர், பட் ஈவன் மென் டுடே ஆர் வெரி கான்ஷியஸ் அபவுட் தேர் அப்பியரன்ஸ், தேர் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன், த பியூட்டி அண்ட் ஆல் தட் இல்லையா. ஸோ எந்த ஒரு கேன்சரும் வெளிப்படையாக வாயிலையோ இல்லை பிரெஸ்ட்டு வெளிப்படையாக தெரியுற, நம்ம உடம்புல உள்ள கன்சீல்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஆப்வியஸாக தெரியுது. அண்ட் எவ்ரிபடி டெல் மீ விச் உமன் டசன்ட் ஒர்க் தீஸ் டேஸ். ஹோம் மேக்கர்ஸ் வந்து ஜஸ்ட் அ பர்சன்டேஜ், வெரி ஃபியூ பர்சன்டேஜ் இல்லையா. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தே ஒர்க்கிங். ஸோ இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் அண்ட் இட்ஸ் அ சோஷியல் எனிக்மா ஆல்சோ. இட்ஸ் அ ஸ்டிக்மா, இட் பிகம்ஸ் அ ஸ்டிக்மா இல்லையா. ஸோ அதனால தே வரிட் அபவுட் தட். பட் பெண்கள் வந்து மற்றதெல்லாம் கண்டுக்கிறது இல்லையான்னா, ஆமாம், ப்ராபப்ளி பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே வந்து தட்ஸ் ரீசன். ஏன்னா வெளிப்படையாக அது தெரியறதில்ல, அது நமக்குள்ளேயே நம்மளே மூடி மறைச்சிடலாம். இப்போ இது வந்து மூடி மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா, வெளிப்படையாக தெரியுது. உங்களுக்கு ஒரு வாயிலையோ இல்லை பிரஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஐ மீன் இட்ஸ் ஈஸி டு ரெக்கக்னைஸ் இல்லை, இட் பிகம்ஸ் அ சோஷியல் டேபு. ஓகே. ஒரு டேட்டா படி பார்க்கும்பொழுது யூஎஸில் ஒரு மாஸ் ஸ்க்ரீனிங் பிரஸ்ட் கேன்சருக்கு நடந்திருக்கு. அதில் நிறைய ஃபால்ஸ் இது வந்திருக்கு. மக்கள் ஒரு பேனிக் ஒரு சுச்சுவேஷன்லாம் கொண்டு போயிருக்காங்க. இந்தியாவில் ஆப்வியஸாக அவ்வளோ பெரிய மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடையாது, விச் ஹேவ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் க்ரௌடுங்கிறதுனால. பட் அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் எல்லா பெண்களுக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும். லைக் டாப் டயரில் படித்த ஒரு பெண்களுக்கும் இருக்கணும், ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும். அப்போ அந்த ஒரு அவேர்னஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? ஏன்னா இப்போ அந்த பிரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு படித்த பெண்கள் ஒருத்தருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இப்போ எங்கள் அம்மா வயசில் இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடன்றது வந்து ஒரு டவுட்டு தான். அப்போ அந்த பெண்களுக்கெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள செல்ஃப் விஷயமா இல்லை செல்ஃப் டெஸ்டிங்காக என்ன தான் பண்ணணும் ஆரம்பத்தில்? ஆமாம், நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க. இது வந்து அவேர்னஸ், இதுக்கு எல்லாமே அவேர்னஸ் தான். ஒரு பெண் வந்து படித்த பெண்ணாக இருக்கலாம், வெல் எஜுகேட்டடாக இருக்கலாம், இன் அ வெல் பிளேஸ் ஜாபாக இருக்கலாம், ஐடி ஆர் எனிதிங். இன்னொரு பெண் வந்து ஜஸ்ட் ஹோம் மேக்கர், படிக்கவே இல்லை. பட் என்னென்னா அவேர்னஸ் அபவுட் தேர் ஹெல்த் ஷுட் பி தேர், தட் ஷுட் பி ஈக்குவல் டு எவ்ரி ஒன். ஸோ முன்னாடிலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அவேர்னஸே கிடையாது, வேறு சிட்டியில் இருக்கவங்களுக்கு அவேர்னஸ் நிறையா. இப்போ வந்து சோஷியல் மீடியா இஸ் தேர், எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் இன் ஹேண்ட் இல்லையா. டெல் மீ இஃப் தேர்ஸ் எனிஒன் whom you know, your party or your friend's party or mother who doesn't have a smartphone. They know better than us. Yes, nowadays. they probably know better than you and me. நான் ஃப்ரீக்வெண்டாக சொல்லுவேன், இந்த கூகுளை பற்றின்ற மாதிரி, they Google everything and Google everything. They are studying in a WhatsApp university. So they know. ஆமாம், அந்த யூனிவர்சிட்டி அப்படி தான் வரும், சிவிலே அப்படி வந்துடும் நினைக்கிறேன். இது படித்த ஸ்கூல் இங்கே, இது வந்து வாட்ஸ்அப் அது மாதிரி. ஸோ தட்ஸ் தி ஆக்சுவல் பிளேட்டன்ட் ட்ரூத் சொல்லப்போனால். ஸோ சோஷியல் மீடியா அவேர்னஸ் இருக்குது எல்லாருக்கும்.
பட் ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு கிடையாது. இல்ல பட் அந்த தப்பான அவேர்னஸ் அவேர்னஸும் இருக்கு. எது இப்போ தப்பான தப்பான எக்ஸாக்ட்லி மித்ஸ், லைக் இந்த மிஸ்பிலீஃப்ஸ். மாதிரி வந்து புஷ்அப் பிராஸ் யூஸ் பண்ணா வரும், டைட் பிராஸ் யூஸ் பண்ணா வரும், ஆமா, நைட்ல வந்து பிராஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டைம் பரவிட்டே இருந்தது. ஆமா, அதே மாதிரி சின்னதா பிளாக் மார்க்ஸ் இன் பிரஸ்ட் இருந்தா கூட அது கேன்சர் தான் எக்ஸாக்ட்லி. அப்படின்னு இன்னொரு பேனிக்கை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆமா, சோ உண்மையை விட பொய் தான் டாக்டர் நிறைய இருக்கு. ஆமா, அப்ப எது உண்மைங்கிறதுல வந்து டவுட் இருக்கு. எது உண்மையே நாளைக்கு போய் சொன்னாலுமே இது உண்மையான்ற மாதிரி தான் டவுட் இருக்கு. கரெக்ட் தான். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். இப்போ நானே வந்து இப்போ ஐ டூ லாட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சொன்னேன் இல்லையா, எது ரியல் பிக்சர் எது ஆர்டிஃபிஷியலி ஜெனரேட்டட் ஆமாம் ஏஐ ஜென்ரேட்டட் பிக்சர்னு எங்களுக்கே கூட கன்ஃபியூஷன் வரும். ஸோ நிறைய டைம்ஸ் வந்து ஏஐயை திட்டுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து லாட் ஆஃப் மிஸ்கான்செப்ஷன்ஸ் தான் அவங்களா புரிஞ்சுக்கிறது, தப்பாக புரிஞ்சுக்கிறது. அப்புறம் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து த்ரூ எஸ்பெஷலி வாட்ஸ்அப்லாம் இருக்கிறனால இப்போ சோஷியல் மீடியா வைரலாக வேறு போயிடுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அது கரெக்டாக இல்லையான்றதுக்குள்ளே ஒரு 10,000 பேருக்கு அந்த மெசேஜ் போயிருது இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் இட் பிகம்ஸ் வைரல். ஸோ மாஸ் மாப் மென்டாலிட்டின்ற மாதிரி நிறைய பேர் அதை நம்பும்போது அது உண்மைன்ற மாதிரி. ஆமாம், நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லை. அந்த மாதிரி இல்லை. ஐ திங்க் தி ஆக்சுவல் அவேர்னஸ் வில் இஸ் ஸ்லோலி இன்க்ரீசிங் விச் இஸ் குட். அப்புறம் நாளடைவில் டவுன் த லைன் டெஃபினட்டாக அவேர்னஸ் லெவல் பிகம் ஹை. பட் ஒன்ஸ் அகேன் ஆஸ் ஐ செட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி அவேர்னஸ், இட்ஸ் ஹவு வி கேரி ஆர் செல்ஸ் ஆல்சோ. த வெஸ்டர்னைசேஷன், ஸோ இந்த டயட்டு நம்ம வி ஷுட் ஈட் ஹெல்த்தி, பி ஃபிசிக்கலி ஆக்டிவ், ஒபிசிட்டியை தடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கைக்குள்ளே நம்ம கையில் இருக்குது, நம்ம பண்ணலாம் இல்லையா. நம்மக்கிட்ட நம்ம கையில் இல்லாதது வந்து நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப். பட் நான் தான் சொன்னேன், ஜெனட்டிக் மேக்கப் மட்டும் இருந்தாலே வராது. ஜெனட்டிக் மேக்கப் ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக அந்த ஃபேக்டர்ஸ் வரும்போது தான் கொலைடும் போது தான் வெடிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, ஜஸ்ட் டெல் மீ 3 சிம்பிள் திங்ஸ் டு செக் பிரஸ்ட்ல டாக்டர். இதெல்லாம் இருந்தது, ஒரு சிம்டம் இருந்ததுன்னா இது கேன்சராக இருக்கலாம். ஜஸ்ட் 3 சிம்பிள் டிப்ஸ். அப்படி இருந்தால் நீங்கள் டாக்டர் கிட்ட வாங்க, தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம், வேறு எதையும் நம்ப வேண்டாம்னா என்னென்ன சொல்லலாம்? ஓகே, இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு லேடியில் எல்லாருக்குமே வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். ரிஸ்க் வந்து பெரிய ரிஸ்க்கு ஏஜ் தான் அண்ட் மெனோபாஸ் முடிச்சுட்டு அந்த போஸ்ட் மெனோபாஸ் இல்லை தான் 50க்கு மேலே இருக்கலாம், 55க்கு மேலே இருக்கலாம். அவங்களுக்கு தான் சான்ஸ் வந்து ரொம்ப ஹை. பட் அதனால வந்து யங்கர் ஏஜில் பீப்புளுக்கு வரவே வராதுன்றது அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமிலியில் அவங்க அம்மாக்கோ பாட்டிக்கோலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் யங்கர் ஏஜில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் என்ன அவங்க கவனிக்கணும்னா, தெர் ஆர் 3 திங்ஸ். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஒரு லேடியே whenever she dresses, changes, has a bath or something, she has to be aware of both her breasts. ஸோ 2 பிரஸ்ட்டுமே வந்து சிமெட்ரிக்கலாக ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, லைக் இட் வாஸ் ஆல் தீஸ் டேஸ், இட்ஸ் ஃபைன். பட் ஒரு பிரஸ்ட்டில் மட்டும் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், த லெவல் ஆஃப் த நிப்பிள்ஸ் ஸ்லைட்லி லோவர் தேன் தி அதர் ஒன். தட்ஸ் ஒன் காஸ் டு வரி. அதே மாதிரி உள்ள ஏதாவது தெம்பட்டுச்சுன்னா, லைக் அ ஸ்மால் லம்ப் which can be felt by the palm of their hand. இப்போ ஆக்சுவலாக பாமில் வந்து ரெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரணும். பிரஸ்ட் மட்டும் இல்லை, ஆக்சிலா தான் அந்த ஆம்பிட், நம்ம ஆம்பிட்டுன்னு சொல்லுவோம். அதில் நெறிக்கட்டி இருக்குதான்னு பார்க்கணும். அதுவும் ஆக்சுவலாக எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும்போது தெம்படாது. தட்ஸ் ஒன் ப்ராப்ளம். பட் தே ஷுட் பி அவேர். அட்லீஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்தால் ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். ஸோ இது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இது ரெகுலராக பண்ணணும் பெண்கள். ஸோ இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா உடனே அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட வரும். ஓகே, ஸோ நீங்கள் சர்விக் கேன்சர் பெண்கள் கிட்ட இருந்து ஆண்களுக்கு பரவும்னு சொன்னீங்களா டாக்டர்? இப்போ ஆண்களுக்கும் பிரஸ்ட் இருக்கு, பட் அது க்ரோ ஆகல, அப்படிதானே? அப்போ ஆண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருமா? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஆண்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் ஒன்ஸ் அகெயின் இதில் வந்து யாருக்கு எல்லா இப்போ நான் சொன்ன மாதிரி பெண்கள்லாம் மெனோபாஸ் ஆனவுடனே வரும் அப்படின்னால, ஸோ மென்னுக்கு ஆண்ட்ரோபாஸ்ன்றது ஒன்றும் பெருசாக நாட் அ திங். பட் மேபி 50-60க்கு மேலே வருமானு கேட்டால் அப்படி கிடையாது. மென்னுக்கு வந்து ஜஸ்ட் there's a very definite genetic predisposition. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் மியூட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா there's a good chance. அண்ட் அதே மாதிரி அவங்க ஃபேமிலிலையும் அவங்க அம்மா அவங்க பாட்டி இருந்தால் கூட மேல் பிரஸ்ட் கேன்சர் கூட வரலாம். மேல் பிரஸ்ட் கேன்சர் லைக் அம்மாக்கு இருந்தா பொண்ணுக்கு தான் வரணும்னு இல்லை, பையனுக்கும் வரலாம். அதுதான், அது வந்து அந்த BRCA1 அண்ட் BRCA2 அப்படின்னு 2 மியூட்டேஷன் இருக்குது. அதில் எஸ்பெஷலி அந்த BRCA2 மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா மேல் பிரஸ்ட் கேன்சர்ஸ் வெரி காமன். ஸோ அதனால தான் பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் அது ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும் என்ன மியூட்டேஷன்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முன்னாடி பண்ணுறதில்ல, பட் இப்போ இந்த காலகட்டத்தில் we are all doing, பிகாஸ் அந்த மாலிகுலர் டெஸ்டிங், த ஜெனட்டிக் டெஸ்டிங்,
டெஸ்டிங்கே அந்த டயக்னாஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸுமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படி ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கோ, ஸ்க்ரீனிங், டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ன்ற ஒரு விஷயம் காமனாக இருக்குது டாக்டர். ஜென்ரலாக நம்ம ஹெட் டு டோ வரைக்கும் என்னென்ன பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கேன்சருக்குன்னு ஏதாவது ஒரு பர்சனலைஸ் ஸ்க்ரீனிங், ஏன்னா கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டு டோ வரைக்கும் எங்கே வேணால் வரலான்ற ஒரு சுச்சுவேஷனில் கேன்சருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி இருக்கா, இல்லை இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் திங்? Yeah, it's not really complicated, but that's a nice question once again. See, MHC, Master Health Check-ன்றோம். Master Health Check வந்து அது that's another, it's not a very randomized thing. ரேண்டமாக பண்ணுறதே கிடையாது. இப்போ உங்கள் ஏஜ், இப்போ என் ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர், we are males, இப்போ ஃபீமேல்ஸ் அப்படின்னா we have certain tests which is applicable to certain people, age group and the gender. இப்போ விமென்னா breast cancer screeningல மேமோகிராம்லாம் வந்துடும். இப்போ அதே ஒரு 60, 55 and 60க்கு அபவ் மேல்னா ப்ராஸ்டேட் கேன்சருக்குரிய ஸ்க்ரீனிங், லைக் சிம்பிள் பிளட் டெஸ்ட், லைக் சீரம் PSA, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு. அப்புறம் ஸ்மோக்கர், அதுக்கு தான் ஹிஸ்ட்ரியை கேட்டுட்டு ரெலவெண்ட்டாக பண்ணணும். இப்போ ஒரு செயின் ஸ்மோக்கர் 20 வருஷமாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு, பட் ஹெல்த்தியாக தான் இருக்கார், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணி 15-20 வருஷமாக, அவருக்கு டஸ்ட்டு இன்னேல் பண்ணி எவ்வளோ கெமிக்கல்ஸ் போகும். அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் ஒரு சிடி ஸ்க்ரீனிங், லோ டோஸ் சிடி ஸ்கேன் செஸ்ட் ஸ்க்ரீனிங் அந்த மாதிரி பண்ணுவோம். அண்டு பிரஸ்ட் கேன்சர் ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த மேமோகிராமும் பண்ணணும், மியூட்டேஷனும் டெஸ்ட் பண்ணணும். மென்னுக்கு வந்து யங் மென் ஈவன் 20-25 இருந்தால் கூட இந்த BRCA 1 and 2 மியூட்டேஷன் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் ஸ்பெசிஃபிக். ஸோ ஐ ஒன்ட் சே இட் இஸ் காம்ப்ளிகேட்டட், பட் இட்ஸ் ராதர் டெய்லர்ட். ஸோ ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல். எல்லாருக்கும் அதே மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ யாருக்கு ஒருத்தர் கேன்சர் ரிஸ்க் ஹையாக இருக்குன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். இன்னொருத்தர் வந்து ஜென்ரல் பாப்புலேஷன், அவங்களுக்கு ரிஸ்கே ஒன்று, அவங்க ஃபேமிலிலையும் யாருக்கும் கேன்சர் இல்லை கிடையாது, அவரும் இஸ் நாட் அ ஸ்மோக்கர், இதுனா அவருக்கு ரிஸ்க் வந்து கம்மி. பட் ஆல் த சேம் அவரோட ஏஜுக்குரிய மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிடுவோம். அதுலேயே பெரும்பாலும் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கிறது வில் பிகம் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அதை மறைக்க முடியாது, முழு பூசணிக்காய் மாதிரி. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி பேசும்பொழுது எப்போவுமே அது ட்ரீட்மெண்ட் அந்த ப்ராசஸ் தான் சொல்கிறீங்களே தவிர, ஏன் டாக்டர் கியூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதுதான் டெட்லைனுங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க, பயன்படுத்தவே மாட்டீங்க அந்த ஒரு வார்த்தையை? இதுவும் ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா இப்போ ஒரு மூட்டை ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் எலும்பு முடிஞ்சிருச்சுன்னா 3 மாசத்துல சரியாயிடும்ன்றாங்க, ஜோரனா ஒரு 3 நாளில் சரியாயிடும், கேன்சரா ஒரு வருஷத்துல சரியாயிடும், அப்படி ஏதாவது சொல்லவே மாட்டீங்களே எப்போவுமே? உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு சுகர் இருக்குது, எத்தனை பேருக்கு பிபி இருக்குது? இருக்கு, குவைட் ஒரு 20% ஆஃப் பீப்பிள்ஸ். அவங்க டோட்டலாக அவங்க மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. கம்ப்ளீட்லி கியூர்டுன்னு சொல்கிறோமா? இல்லை, கண்ட்ரோல். அதே மாதிரி தான், அதே தான் கேன்சரும் வந்து இட்ஸ் அ க்ரானிக் டிசீஸ். ஸோ இதில் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இல்லை, இதில் கியூர் பண்ணலாம். மெனி கேன்சர்ஸ் டிடெக்டட் அட் அன் ஏர்லி ஸ்டேஜ், சின்ன ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சில கேன்சர்ஸ் நம்மளோட நிறையா சோஷியல் டேபூஸ் அதனாலெல்லாம் பயந்து போய் டாக்டர்கிட்ட வரும்போதே லேட் ஸ்டேஜில் தான் வருவாங்க. அதையுமே வந்து அது ஒரு பர்சன்டேஜ் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ் அதெல்லாம் வச்சு அதையுமே க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் க்யூர் பண்ணலனா கூட வெரி குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கலாம். தட்ஸ் கால்ட் எஃபெக்டிவ் பாலியேஷன். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் எல்லாமே வந்துருச்சு நம்மக்கிட்ட, எல்லாமே டயக்னாஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் க்யூர் வந்து இது எப்படின்னா, எல்லா கேன்சருக்குமே ஒரு பேசிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்னா ஒரு 1 year, சிலதுக்கெல்லாம் 1.5, பிரஸ்ட் கேன்சர்ஸ்க்கெலாம் 5 years வரைக்கும் கூட போகும், டிபெண்டிங் ஹார்மோன் பாசிட்டிவ் அந்த மாதிரிலாம் இருந்தால். இந்த 5 years முடிச்சிட்ட பிறகு 5 yearsல வந்து எதுவுமே இல்லை டிசீஸ், நம்ம பெட் ஸ்கேன்ஸ் அது மாதிரிலாம் எடுத்து பார்ப்போம் நிறையா. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து சுத்தமாக இல்லை, பேஸ் லைன் நார்மல் லெவல்ஸ்க்கு வந்துருச்சு. 5 years ஆயிடுச்சு, இந்த கான்ஸ்டன்ட் ஃபாலோஅப்பில் வச்சுருப்பேன். அப்போ தான் வி சே கேன்சர் இஸ் கியூர். ஓகே, 5 yearsக்கு முன்னாடி யூ கேன் நெவர் சே. ஏன்னா ரீலாப்சஸ் வரதுக்கு அந்த 5 yearsக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது, எந்த ஒரு கேன்சர்னாலும். ஸோ ஏன் கேன்சரில் ரீலாப்ஸ் வருதுன்னு கேட்கலாம் நீங்கள். கேன்சர் வந்து அதுதான் கேன்சரோட சிம்பிள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேன்சர், ஹவுஸ் அ கேன்சர் சிம்பிளைஸ்ட்? நண்டு, கிராப் தானே கேன்சரோட சிம்பிள். ஏன் கிராப் ஓடி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது நம்மள மாதிரி முன்னாடி மட்டும் ஓடாது, சைடில் போகும், முன்னாடி போகும், பின்னாடி போகும், சைட்லலாம் போகும். ஸோ அந்த மாதிரி கேன்சர் கேன் ஸ்ப்ரெட் எனிவேர். அது வந்து ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. ஸோ கேன்சர் ரிலாப்சஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி காமன். பிகாஸ் அதே தான் நான் ஒரு காமனாக சொல்கிற எக்ஸாம்பிள் எப்போதுமே, இப்போ ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்குது ரோட்டில், நீங்கள் மவுண்ட் ரோடுக்கு போகணும், இந்த ரோடு ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. பட் என்ன பண்ணலாம் நீங்கள், இஃப் யூ ஆர் அலர்ட்னா சைட் ரோட்ஸ் எதாவது எடுத்து கூட நீங்கள் பீச் ரோடு வழியாக போய் மவுண்ட் ரோடுக்கு வந்துடலாம் இல்லையா? ஸோ கேன்சர் அதே மாதிரி தான் பண்ணும், ஒவ்வொரு கட்டத்துலையும் அப்படி தான் பண்ணும். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ
அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். பட் ஒரு கட்டத்தில் அது ஒரு ஷார்ட்கட் பூந்து இட் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் அண்ட் அதர் வே ஓகே. ஹவு டு கம் பேக் அப்படின்றது. ஸோ நீங்கள் இந்த கேன்சர் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண காலத்தில் கேன்சர் இட்ஸ் அ டெட்லின்ற ஒரு டேக்குள்ளே இருந்ததுல டாக்டர், உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் ஸ்டில் அது டெட்லிங்கிற டேக்ல இருந்து இருக்கா, இல்லை ஏதாவது கீழே இறங்கி வந்திருக்கா? இல்லை, ரைட்லி செட். இப்போ ஜெனரலாக கேன்சர் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கேன்சர் இஸ் அ டெத் சென்டென்ஸ், த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் அப்படின்றவாங்கல்ல. இப்போலாம் அப்படி இல்லாமல் வி ஹாவ் அன் ஆன்சர் ஃபார் கேன்சர். ஸோ அந்த லெவலில் வி ஹவ் கம் அவுட். பட் ஏன்னா ஐ வில் நாட் அட்ரிபியூட் இட் ஒன்லி டு ட்ரீட்மெண்ட் சைடு. டயக்னாஸ்டிக்ஸ் நான் தான் சொன்னேன், ஸ்க்ரீனிங் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது, அப்புறம் டயக்னாஸ்டிக் மெத்தடாலஜிஸ் லைக் பெட் சிடி ஸ்கேன்லாம் ரொம்ப அட்வான்ஸ். இப்போ பெட் எம்ஆர்ஐ கூட வந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், இப்போ கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன், இதுதான் 3 மொடாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதெல்லாமும் தாண்டி இப்போ வந்து டார்கெட்டட் தெரப்பீஸ், இம்யூனோதெரப்பீஸ் இதெல்லாம். ஏன்னா கேன்சர் வந்து ஒரு கேன்சர் டிஷ்யூவை வெளியிலேருந்து அடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேன்சருக்குள்ளே போயிட்டோம், உள்ளே போய் செல்ஸ். இப்போ செல் ஒரு இண்டிவிஜுவல் கேன்சர் செல்லுக்குள்ளே போயிட்டோம். ப்ரெசிஷன் மாலிகுலர் லெவலில் வி ஆர் அந்த ஜீன் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் வி ஆர் டீசைஃபரிங் இட் அண்ட் வி ஆர் ஃபைண்டிங் அவுட் வாட் ட்ரக்ஸ் வில் ஆக்ட் ஃபார் தட் பர்டிகுலர். அந்த லெவலுக்கு இப்போ போயிடுச்சு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். லைக் நம்ம இந்த இன்டர்வியூ ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ பாசிட்டிவாக பேசியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இந்த சயின்ஸ் இவ்வளோ எவால்வ் ஆயிருக்கு, மக்களுக்கும் நம்ம இவ்வளோ பாசிட்டிவிட்டியை கொடுக்க முடியுது அப்படின்னும் பொழுது இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் எவ்வளோ தூரம் எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். தேங்க்யூ. இட் வாஸ் மை ப்ளஷர். தேங்க்ஸ் டாக்டர்.